ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஐ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காலேஜோட லாஸ்ட் த எண்ட் ஆஃப் த டே, த எண்ட் ஆஃப் த சாப்டர் க்ளோஸ், எது வேணால் சொல்லிடலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போது வேறு ஏதாவது செகண்ட் டிகிரி போட்டு போய் அங்கே இருந்தால் கூட இப்போ ஃபஸ்ட்டு சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம வெளியூர்லேருந்து வந்திருப்போம், அவனுங்க வெளியூர்லேருந்து வந்திருப்பானுங்க, க்ளோஸ் ஆகும். ஸோ ஸ்கூல் லைஃப் வந்து என்னடா 12 வருஷம் படித்த ஸ்கூல் லைஃப் அவ்வளோ பெருசாக இல்லை, 3 வருஷம் படிக்கிற காலேஜ் பெருசாக அப்படின்னு கேட்டேன். இப்போது ஸ்கூல் லைஃப் எதுனா அது ஒரு காலேஜ் எல்லாம் பக்கத்து ஏரியா பக்கத்துலேயே இருப்பானா அது தெரியாதுங்க. இப்போ ஊர் விட்டு ஊர் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் திடீர் சடனாக க்ளோஸ் ஆகிட்டு அது வந்து ஒரு சின்ன வயசு அப்போ அவ்வளோ ஃபீலிங் இருக்காது. அதுவே காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது வரும் பாருங்க ஒரு ஃபீலு, சீரியஸாக அதெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அப்படி இருக்கும். சடனாக க்ளோஸ் ஆகிடும், மொபைலில் வந்துடுங்க. மெயினாக எல்லாருமே பேசிட்டு அது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல. சீரியஸாக ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு. அந்த பாண்ட் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்குன்னு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு சில பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக செட் ஆகும். ஸ்கூல் லைஃப்பில் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் லைஃப்பில் இருந்ததில்லை, உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் காலேஜ் லைஃப் இஸ் பெஸ்ட்டுங்க. ஸோ ஓகே ஸ்குவாட், இப்போ என்ன சொல்லலாம்னா எனக்கு வந்து இன்றைக்கி டுடே ஃபேர்வெல். ஸோ இன்னையோட லாஸ்ட் டே. இப்போது சரி, நான் ரூமில் தான் இருக்கேன், கிளம்பிட்டு இருக்கேன். பசங்களாம் ஃபோன் வச்சுன்னே இருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஸோ 9:30 வர சொல்லியிருக்காங்க. நான் இங்கேருந்து போக எப்படி இருந்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். நான் 10:30 கிட்ட தான் போவேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் கிளம்பவே இல்லை, சும்மா அப்படி தான் போட்டு நிற்கிறேன். இனிமேல் தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போகணும். ஸோ யாரெல்லாம் காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதோட ஃபீல் பற்றி தெரியாது. இப்போ முடிக்க போகிறோமா, இவ்வளோ நாள் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக முடிச்சிடணும், ஏன்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அதுக்குள்ளே முடிச்சிட்டோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க அவங்கள மிஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நம்மளுக்கு இன்னும் ஒருத்தன் இருப்பான், அதனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதுக்கு மேலே அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே கான்டாக்டில் இருப்போம். அது இப்போ சொல்லிக்கலாம், மச்சான் காலேஜ் முடிச்சுட்டு போய் வெளில போகலாம் வரலாம், நம்ம ஒன்றா தான் இருப்போம், ஃபோன் பண்ணது வந்துடுவேன், நீங்கள் ஃபோன் எடுத்து கூப்பிட்டது எப்படியும் ஓடி வந்துடுவேன், அதெல்லாம் இப்போ சொல்லிக்கலாம். பட் ஆனால் அது லைஃப்பில் வருமா என்னன்னு தெரியல. எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல. ஸோ ஒருத்தர் ஏங்களையும் இப்போ முடியும் போது இன்னும் வேணால் சொல்லிக்கலாம். அதே இப்போ காலேஜில் இருந்த மாதிரியே காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க முடியாது, எப்பயாச்சும் பார்ப்போம். அதுவும் ரேர். எதில் ஒன்றா இருக்குன்னா கான்டாக்டில், அந்த குரூப்பில், அதுதான். அதுலேயும் சில பேர் ஃபேமிலி விஷயம்னால ஒர்க் பிஸி அப்படி போயிடுவாங்க. ஸோ சொல்ல முடியாத, எப்போவுமே காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு. ஆனால் மறக்காமல் இல்லை எனக்கு காலேஜே பிடிக்காது அப்படின்னு யாராக இருக்கீங்களா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க ஸ்குவாட். பாய். ஓகே ஃபேமே, ஒரு கிளம்பிட்டோம். ஸோ இது மாதிரி காலேஜுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி என்ன செட்டிங் போட்டுருங்க, எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. இப்போ தான் ரூம்லேருந்து நம்ம கிளம்புறோம். டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சுங்க, 9:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ இது மேலே நான் மீதி காலேஜில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபேமே, பாய். சரி, காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, எப்போதான் காலேஜ் வந்துருவேன். சரி, நான் வீடியோக்காக இந்த ஆப்போசிட்டில் வந்து தான் நம்ம காலேஜ் கிட்ட வந்துட்டோம். உள்ள போய் எப்படி கல்வி வந்துடுவோம், உள்ள போய் காமிக்கிறேன். எல்லாருமே கேரியில் வந்துருக்காங்க. நம்ம வந்து ஃபார்மல் ட்ரெடிஷ்னல்லாம் போகலாங்க, கேஷுவலில் தான் போயிருக்காங்க, பார்த்துக்கலாம். அதுதான் அப்படியே வீடியோவில் காமிச்சிருங்க. இதுதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக நாங்கள் ஃபேர்வெல். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தான், அதனால இங்கே தனியாக போட்டுருக்காங்க. சார்பட்டா சாரது சார்பட்டா எழுதி வச்சுருக்காங்க பாருங்க, ஹாப்பி ஃபேர்வெல் டே. இந்த டே எங்களுக்கு தான். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ தான் பசங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் இயர் மட்டும் தாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வாட்டி சொன்ன, இது வந்து எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தாங்க.
பாருங்க ஆதி என் பேர் தெரியுதா, அது ஒன்று இதோ ஒரு இடத்துல 2 இடத்துல. ஸோ இதெல்லாம் எங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். நாங்கள் வச்சுருந்தாங்க. இது வைக்கும்போது சரியான அலப்பறை. லைட்டாக கிளிப்ஸ் வேணால் ஜாயின் பண்ணி விட்றேன். இதோட கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்றேன் பாருங்கள். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக செகண்ட் இயர் பசங்க எங்களுக்காக பண்ணது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு அன்றைக்கி. இது வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அலப்பற சவுண்டிங் ப்ரௌன். எல்லாத்துக்கும் கூடவே இருந்தீங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு. நீங்க இவ்வளவு பண்ண எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சாரி, குட் ஆஃப்டர்நூன். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே சுத்தி போட்டுக்கோங்க. நிஜமாவே அழகா இருக்கு. இவ்வளோ நிஜமா நான் இந்த காலேஜ் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். நம்ம சீனியர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா, பேசுவாங்களா அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாவே ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் அந்த ஒரு இதுல தான் நீங்க எல்லாருமே இது பண்ணீங்க. ஸ்டடீஸ்ல தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. புக்ஸ் ரெஃபர் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெஃபர் பண்றது எல்லாமே நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஊர்ல எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருந்தது. நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கேர்ள்ஸுக்கு அவங்களுடைய எதுவுக்காக நிறைய அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேர்வெல் கொஞ்சம் ஜாலியா போகணும்னு நினைச்சோம். ஒரு வாரி போரா போகுது. ஏன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கா. ஃப்ரெஷர்ஸ் கூட நாங்க நினைக்கவே இல்லை நடக்குமா இல்லையா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஃப்ரெஷர்ஸ்மே எங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட லாஸ்ட் டேவா இருக்கு. உங்களோட நெக்ஸ்ட் கரியருக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அந்த அளவுல கொஞ்சமாச்சும் நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களை சந்தோஷப்படுத்தோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் எங்களோட வாழ்த்துக்கள் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும்க்கா. தேங்க்ஸ். தேங்க்யூமா வந்து பேசினதுக்கு. அடுத்தது தற்போது சீனியர்ஸ்களின் பயணத்தை கொண்டாடும் வகையில் நமது முதல் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த இதயபூர்வமான பாடலை சீனியர்ஸ்களுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். நீங்களும் சேர்ந்து கேளுங்க. பாட்டு பாட போறாங்க. எங்களுக்கே தெரியல. எங்களுக்காக பாட்டு பாட போறாங்க. நல்லா இருக்கும் தெரியுது. சீனியர் ரொம்ப நல்ல சீனியர். நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க. இவனே எங்க தேடி இருக்கான். அந்த மாதிரி தான் ஏதாச்சும் பழகினே இருப்பான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்படி இருக்கான் பாருப்பா. ஹலோ தெரியலடா ஆதி. சொல்லுமா ஆதி தெரியலடா. என்னடா திருப்பிக்கோ. உறவுகள் பிரிவுகள் வருது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும், எங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்க்கு எங்களுக்கு இந்த மாதிரி நடத்தி கொடுத்ததுக்கு. இது ஒரு லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட் வந்து இது வந்து காலேஜ் லைஃப்ல இது ஒரு முக்கியமான அத பத்தி பேசு, அத பத்தி எல்லாருக்குமே எங்க தேர்ட் இயர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபீல் பண்றோம். ஓகேங்களா, இங்க இருந்து போறதுக்கு ஃபீல் பண்றோம். எங்க கலை சாரா இருக்கட்டும், சாய்ராஜ் சாரா இருக்கட்டும், எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க எந்தெந்த இடத்துல உடைஞ்சு உட்காடுறோமோ அந்தந்த இடத்துல வந்து நிறைய பேசியிருக்காங்க எங்க கிட்ட. லைஃப் இது மட்டும் இல்லடா, லைஃப் நிறைய இருக்குடா அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் அவங்க லவ் பண்ண வேணா சொல்லிக்கிறாங்க, கேட்டுக்கோ. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் போன நம்பாத, கம்முன்னு இருங்கடா. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் போன நம்பாத, கம்முன்னு இருங்கடா. அதுவும் இல்லாம என்னன்னா ஸ்டடீஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். ஓகேங்களா, இது வந்து நான் எல்லாருக்குமே பேசுறேன், செகண்ட் இயர் சீனியர்ஸ் யாருக்குமே இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஹியூமனுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். லைஃப் வந்து உங்க ஸ்டடீஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான், அதையும் தாண்டி லைஃப் இருக்கு. ஓகேங்களா, அவன் இருக்கான்றதுனால அவன் பெரிய ஆளா ஆயிட முடியாது. ஒண்ணுமே தெரியாத இருக்கிறவன் கடைசி வரைக்கும் இதுவா இருக்க முடியாது. விஜய் மதிக்க கத்துக்கங்க. ஹியூமனை கரெக்டா மதிக்க கத்துக்கணும். சார் நீங்க சொல்லி கொடுத்த பேசலாம். அது எப்படி சொல்றதுன்னா படிச்சிருக்கு உங்களோட லைவ் தான் ஐயா. சார் நீங்க கிளாஸ் ரூம்ல நிறைய போய் சொல்லுவீங்கல்ல, அதுல ஒண்ணுதான் இது எல்லாம் ஐயா நீங்க கத்து கொடுத்ததுதான் ஐயா. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, வாழ்க்கைன்றது உங்க லைஃப் ஓப்பனா சொல்றேன், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல இது பண்ணும் போது தான் தெரியும் வாழ்க்கைனா என்னடா. நம்ம பார்த்தது வேற, ஒரு 21 ஏஜுக்கு அப்புறம் வந்து பாக்குறது வேற. இதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் உங்க ஃபேமிலி உங்களை பாத்துக்கிட்டாங்க, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபேமிலியை பார்க்கும் போது வரும்போது உங்க நல்லா பேசுறாங்க, நிறைய பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, அதுக்கும் எல்லாரும் தயாரா இருங்க. தேங்க்யூ மச்சி, சூப்பர்ரா. என் கேங்ல இருந்த ஒருத்தன் இந்த மாதிரி பேசுவானா எதிரே பார்க்கல மச்சான், வேற லெவல்ல பேசிருக்க, ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. சார் யூடியூப் சேனல் வச்சுக்கலாம் சார். தில்லி கணேஷ், ஏழுமலை, கௌதம் பிரபாகரன், ஜீவா ரத்தினம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் பேசலாம் பழக்கம் இல்லை, இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். இவ்வளவு பேர் இருக்கீங்க, கொஞ்சம் பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. படன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு கிராண்டா பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்க்கு தேர்ட் இயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார்பா ஒரு பெரிய நன்றி. வாழ்க்கையில சந்தோஷம் தான் என்னன்னு தெரியாம இருந்தேன் நானு, இவனுங்க கூட எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையா சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேய் நீ சொல்றது எப்படி தெரியுமா, இது ஆதித்ய வர்மல ஒரு டயலாக் சொல்லுவான் பாத்தியா. அதே போல் இந்த கவிதையில இருக்கிற செந்தமிழே உயிரே நருந்தேனே என்கிற சொல்லிலே செந்தமிழே அப்படிங்கிறதுக்கு பதில் செந்தமிழ்நாட்டு அரசியலே, அரசியல் அறிவியலே, இவற்றை உயிராய் நாங்கள் கொண்டோமே என்று நீங்கள் பாடலாம். என்று நீங்கள் பாடுவதற்குரிய முழு தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் பல்வேறு நிகழ்வுகளில் உங்களை பார்த்து தெரிந்து வைத்திருக்கிறேன். போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கலைக்கல்லூரியிலே நான் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி 3வது ஆண்டிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் அண்மையில் வந்தார், அதே போலதான் நானும் அண்மையிலே தான் இந்த கல்லூரிக்கு வந்தேன். எல்லா காலங்களிலும் கலை படிப்பு அப்படின்னு ஆர்ட்ஸா இப்படிதான் இருப்பாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அது இருக்கும் அநேகமா. என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப பேர். நான் படிக்கிறப்ப நான் பிலிட் படித்தேன். பிலிட் படிக்கிறப்ப கேட்டாங்க, என்ன படிக்கிறீங்க? பிலிட் அப்படிமா. பிலிட்டா அப்படின்னு ஒரு புருவம் ஏறும். இந்த பீலிட்டா அப்படின்னு புருவம் ஏறுறது எதுக்கு அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறாங்க.
எண்டு அவ்வளோதாங்க காலேஜ் ரெஸ்ட் இப்போ சேரன் முடிச்சு இப்போ கிளம்பிட்டோம். எல்லாமே பேக் வச்சு வீட்டுக்கு கிளம்பி இப்போ பாருங்க கேட்டே இழுத்து மூடிட்டாங்க. அவ்வளோதான் அந்த என் நான் இப்போது சென்னை டு விழுப்புரம் போகிறேன் பைக்கில் தான். ஸோ அவ்வளோதான் காலேஜ் அவ்வளோதான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே. காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இதோட ஓவர். எப்படி இருக்கீங்க காஸ்டியூம் தான் நம்மளோட காரோட காஸ்டியூம். ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் சொன்னேன், இப்போ தான் காமிச்சேன். ஸோ எப்படி இருக்கு சொல்கிறீங்க? எல்லாருமே அவங்க காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேட் எல்லாம் மூடிட்டாங்க அவ்வளோதான் ஏன். இப்போ நம்ம போனோம்னா வைங்களேன் வீட்டு மூடி. நான் தாங்க இப்போ லாஸ்ட்டாக இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் எங்கள் கேம்பஸ். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ஆளில் போடுவோம். அப்போ தான் நம்ம போகிற இது என்னென்ன